போயிங் 737 மேக்ஸ் விபத்து. 2019 மார்ச் 10 அன்று எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் 737 மேக்ஸ் விமானமான எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 302 எத்தியோப்பியாவில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் ஆடிஸ் அபாபா நகரிலிருந்து நைரோபி நோக்கி புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விழுந்தது. இந்த விபத்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 157 பேரும் உயிரிழந்தனர். பல நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் குழு உறுப்பினர்களும் இதில் பயணித்தனர். இது சமீப காலத்தில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விபத்துக்கு பிறகு போயிங் தயாரித்த போயிங் 737 மேக்ஸ் விமானத்தின் பாதுகாப்பு குறித்து பல சந்தேகங்கள் எழுந்தன. இதற்கு முன் 2018இல் லயன் ஏர் நிறுவனத்தின் லயன் ஏர் ஃபிளைட் 610 விபத்தும் இதே மாதிரி விமானத்தில் நடந்திருந்தது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் பல நாடுகள் போயிங் 737 மேக்ஸ் விமானங்களை தற்காலிகமாக இயக்க தடை செய்தன. பாதுகாப்பு ஆய்வுகள் முடியும் வரை இந்த விமானங்கள் தரையில் நிறுத்தப்பட்டன. இது விமான போக்குவரத்து வரலாற்றில் மிகப்பெரிய கிரவுண்டிங் நிகழ்வாக கருதப்படுகிறது. பின்னர் விசாரணைகள் நடத்தப்பட்டு விமானத்தின் மென்பொருள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் போயிங் 737 மேக்ஸ் விமானங்கள் சேவையில் திரும்ப அனுமதிக்கப்பட்டன. இந்த விபத்து விமான பாதுகாப்பு விதிகளை மேலும் கடுமையாக்கும் ஒரு முக்கிய சம்பவமாக அமைந்தது.